உள்ள ஃப்ரெண்டு தான், நானும் அந்த அண்ணாவும். பேசினார், ப்ரோ இந்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சுன்னா ஆறுதல் சொன்னேன். சரிங்க நான் விடுங்க பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு. இந்த மாதிரி நான் கிளம்பி திருச்சி போகிறேன், என் சொந்தக்காரங்களாம் வராங்க, டைவர்ஸ்க்கெலாம் கூட நான் அப்ளை பண்ணிட்டேன், வந்து சைன் போட மாட்டேங்கிறாங்க, அந்த பையன் விட மாட்டேங்கிறான், நீ போனேன்னா உன்னை அடிச்சுடுவான் கொன்றுவான், நீ போகாத நாம் இங்கேயே இருந்துக்கலான்னு சொல்லி அந்த பையன் விட மாட்டேங்கிறான். என்னோடய பொண்டாட்டியை நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பொண்டாட்டியை நான் வந்து கொல்லுவேனா, நான் அடிப்பேனா அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காருங்க. சரிங்கண்ணா விடுங்க, நீங்கள் அதை பற்றி தேட வேணான்னு சொல்லி சொன்னேன். நான் போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன், சொந்தக்காரங்களை கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கே நான் போய் பேசுகிறேன் பண்ணுறேன்னாரு. சரிங்கண்ணா போய் எதுவும் பிரச்சனை பண்ண வேணாம், வந்தால் கூட்டிகிட்டு வாங்க, இல்லைனா விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் பையனை பாருங்கள், உங்கள் லைஃப்பை பாருங்கள், வேலைக்கு போங்க, இல்லை சென்னைக்கே பையனை கூட்டிகிட்டு போய் அங்கே தங்கி படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். பட் அவர் வந்து இல்லை என் மனைவியும் கூட வருவான்னு நம்பிக்கையோடு இருந்தார். அதே மாதிரி பேசி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்புறம் மறுபடியும் அவர் ஃபோனில் பேசி அந்த பொண்ணு வந்திருக்கு, வந்து கொஞ்ச நாள் மறுபடியும் ஒன்றா இருந்திருக்காங்க. ஸோ இருந்த அப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, திரும்ப கணவன் மனைவி வாக்குவாதம் வந்து இந்த பொண்ணு கிளம்பி வந்துருச்சு. ஸோ என்னடா அது திரும்ப திரும்ப இப்படியே நடந்துகிட்டு இருக்குதுன்னு இவர் ரொம்ப விரக்தி ஆகிட்டாருங்க. ஸோ அந்த பையனும் இவங்களும் ஒன்றா இருக்கிறத இவர் பார்த்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இவர் நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, ஆள் எங்கே இருக்காருன்னு தெரியலைங்க. இவரை பற்றின எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்கல. ஸோ அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு 2 வருஷ கேப்பை நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். இவர் சொல்கிறதுல இருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, முழுக்க முழுக்க மனைவியை ரொம்ப நம்பியிருக்காரு, லவ் பண்ணியிருக்காரு. ஸோ நான் எனக்கு என் மனைவி வேணும், என் பையனுக்கு அம்மா வேணுங்கிற மாதிரி ரொம்ப வந்து பிடிவாதமாக இருந்திருக்காரு. பட் அந்த பொண்ணு இவர் வேணவே வேணாம், குழந்தையும் வேணான்னு விட்டுட்டு போயிட்டாங்க. டைவர்ஸாவது போட்டு கொடுத்துருந்தா இவராவது நல்லபடியாக இருந்திருப்பார், இல்லை பேசி மறுபடியும் வராமல் இருந்திருந்தாவது நல்லா இருந்திருப்பாங்க. தேவையில்லாமல் இப்போ ஒரு குடும்பமே அழிஞ்சிருச்சு, ஒரு வம்சமே அழிஞ்சிருச்சு. பாவம் அந்த 4 வயசு பையன் என்ன பண்ணா? நீங்களே சொல்லுங்கள். எதுக்கு தான் இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் இப்படி ஆம்பளைங்களை ஏமாத்துறீங்களோ? நடந்தது இதுதான் மக்களே. இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. தயவு செய்து இன்னொன்று சொல்கிறேன், இந்த இன்ஸ்டாகிராமர்ஸ் மற்ற இன்ஃப்ளூன்சர்ஸ் எல்லாமே இதை எடுத்து போட்டு லைக்ஸு அந்த மாதிரிலாம் எதுவும் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அதில் நிறையா கமெண்ட்ஸ் வருது. என்னென்னா அவர் சரியில்லை, அவர் தப்பானவர் அப்படிங்கிற மாதிரி நிறையா அந்த குடும்பத்தில் என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் பேடாக கமெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கமெண்ட் செக்ஷனில் போய் படித்து பார்த்தா அவ்வளோ கேவலமாக இருக்குங்க. பொதுவான கருத்து சொல்கிறாங்க, ஓகே நல்ல விஷயந்தான். பட்டு அந்த அண்ணனை பற்றி அந்த குடும்பத்தை பற்றி ரொம்ப தரக்குறைவாக பேசி அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆச்சுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்படிலாம் பண்ண வேணாங்க. இதுதான். தேங்க்யூ.